என்ன சிட்டி, ஏன் இப்படி உம்முன்னு உட்காந்துருக்க? சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? இல்லைத்தான், நான் யோசிச்சு பார்க்கேன். நான் சரியில்லை. நான் ரொம்ப தப்பாக தான் நடந்துட்டு இருக்கேன்ல. என்ன சிட்டி, திடீர்னு ஞானோதயம் பிறகு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பப்போ தோணுதான் செய்யும். அன்னைக்கு ஐஸ்வர்யா வீடு தேடி என் தங்கச்சிக்கு வளகாப்புன்னு கூப்பிட வந்தா. அப்போ கூட நான் அவளை கண்டுக்கல தெரியுமா? இவ்வளோ கெட்ட புத்தியா எனக்கு? ஏன் தான் இப்படி இருக்கேன்? உனக்கு கெட்ட புத்தின்லாம் சொல்ல முடியாது. அப்பப்ப பொறாம ஏட்டி பார்க்குது, மற்றபடி எதுவும் இல்லை. ஆமாம், நீங்கள் இப்படித்தான் சொல்வீங்க. நான் நடந்துக்கிறதுலாம் தப்பு தான். எனக்கு புரியாமலாம் இல்லை. ஏன் தான் இப்படி இருக்கணும் தெரியல. இப்போ கூட பாருங்க, தனி கொடுத்தனும் வந்தது நான் தானே. கடைசியில் அவ என்ன துரத்திட்டான்னு வீணா பழிய போட்டுட்டு உட்காந்துருக்கேன். ஏன் தான் இந்த அடங்காப்படாதனம் எங்க இருந்துதான் எனக்கு வந்துச்சோ தெரியல. வர வர என் புத்தியே சரி இருக்க மாட்டேங்குது. ஏன் தான் இப்படி இருக்கணும்? எதுக்கு எடுத்தாலும் பிடிவாதம். சே, நான் ரொம்ப தான் தப்பா நடந்துக்கிறேன். ஐஸ்வர்யாவை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல, பாவம் அவ. ஆமா அனிதா, அவ ரொம்ப நல்லவ. அவளை மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். என்னது? என்ன சொன்னீங்க? அவ ரொம்ப நல்லவ அப்பனா? இல்ல அனிதா, ஐஸ்வர்யா ரொம்ப நல்லவ, நீனும் நல்லவதான். ஏய்யா, அவ ரொம்ப நல்லவ. அப்போ என் முகத்துல என்ன கேனச்சிருக்கின்னு எழுதி விட்டிருக்கா? நான் உமருக்கு வில்லி, அப்படித்தானே? எப்ப பார்த்தாலும் அவளை தூக்கி வைக்கலனா உமருக்கு மனசு ஆறாது. என்ன சிட்டி, நல்லதானே பேசிட்டு இருந்த, திடீர்னு பேய் வந்த மாதிரி ஆடுற. அவ நல்லவன்னு தானே சொன்னேன், இதுல என்ன இருக்கு? என்னது? இதுல என்ன இருக்கா? இதுல 1000 இருக்கு. உமருக்கு எப்ப பார்த்தாலும் அவதான் ஓசத்தி. என்ன கண்ட அப்படித்தானே இருக்கும். நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லும். என்னைக்காவது எங்கேயாவது அனிதா நல்லவான்னு சொல்லியிருக்கிறா? சொல்ற அளவுக்கு நீ தானே நடந்திருக்கணும். ஓ, அந்த மகாராணி ஊர் பூரா சீனை போட்டுட்டு திரியிறா. அவ நல்லவா, அப்படித்தானே? இடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன. நான் 1000 சொல்லலாம், ஆனா நீர் சொல்லக்கூடாதியா? நீர் எப்படி சொல்லலாம்? ஆமா தாயே, உன்கிட்டலாம் என்னால பார்த்து பேச முடியாது. என்னால விடு, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. எப்பா பார்த்தாலும் நொய்யன்னு எடுத்ததுக்கெல்லாம் குத்தம் பாக்குறது உனக்கு மட்டும்தான் வரும். ஆமாயா, எனக்கு மட்டும்தான் வரும். நீர் பேசுறதுல 1000 அர்த்தம் இருக்கு. எவ்வளவு உள்ள அர்த்தம் வச்சு பேசுறீரு. என்னைக்காவது ஒரு நாள் என்ன பாராட்டி இருப்பீரா? அவ ரொம்ப நல்லவளாம்ல, நல்லவ. அப்போ எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? விடிய விடிய உமருக்காக கிடந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு கிடக்குறேன். நீரு என்ன பார்த்து அவ நல்லவான்னு என்கிட்டயே சொல்லுவீரா? இடி, அவளு தானே என்ன நல்லா கவனிச்சுக்கிறா. ஆமாயா, விடிய விடிய காலையில எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி அடையிற வரைக்கும் நான் உமரை கவனிச்சுக்கிறேன். அவ வேலைக்கு போறேன்னு ஒரு பேக்க மாட்டிக்கிட்டு டிங்குன்னு போயிருதா. சனி நேரு உமருக்கு லீவ் நல்லா பொங்கி கொடுத்தா அவ நல்லவா, அப்படித்தானே? அப்புறம் மாசம் பூரா கடந்து மாங்குன்னு அடிமை வேலை செய்யற நானு உமருக்கு கெட்டவ, அப்படித்தானே? இடி, வீட்டுல சோறு போக்குறது அடிமை வேலையா? ஆமா, அப்படித்தானே இருக்கு. அவளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை. அவ ரொம்ப நல்லவ. என்னைக்காவது பாராட்டி பேசியிருப்பீரா? சே, காலங்கத்துல உமர்ட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க பாரு. என்ன சொல்லணும்? பேசாம போவோம். என்ன எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. காலங்காத்தால என் நேரத்தை வீணாக்கி ஓங்கிட்ட உட்காந்துருக்க பாரு. என்னதான் சொல்லணும்? 1008 வேலை கிடக்கு. இவளை தலையில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கணுமாம்லா. நீர் ஒன்னும் கொஞ்சம் வேண்டாம் சாமி, நீர் ஒன்னும் கொஞ்சம் வேண்டாம். கொஞ்சிற வேலையெல்லாம் அங்க வச்சுக்கறோம், திங்கிற வேலையெல்லாம் இங்க வையும். போதுமா? ஆள விடும். இந்த தட்டை உன் புருஷனுக்கு வந்தாடுனா போட்டு பார்க்க சொல்லு. சும்மா எப்போ பார்த்தாலும் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன தட்டி தைக்கன்னு என்னைய விண்ணப்பம் பண்ணிட்டாரு. இந்த முதல்ல தச்சுட்டு இந்த ஜாக்கெட்டு உனக்கு தான் தச்சேன். அளவு சடியா இருக்கான்னு போட்டு பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லு, சரியா? அப்புறம் மைனிக்காரி வருவா, கருப்பு ஜாக்கெட்டு தச்சாளா இல்லையான்னு. அவட்ட இதை கொடுத்துட்டு 250 ரூபா வாங்கிடு. குறைச்சி தான் கேட்டிருக்கேன்னு சொல்லு. மொதல் ஜாக்கெட்னால
குறைச்சி கேட்டிருக்கேன். அடுத்தலாம் வரும்போது 300 ரூபா 350 ரூபா கேப்பன்னு சொல்லி வை. வாசல் எல்லாம் தைக்க முடியாது. இந்த ஜாக்கெட் தான் அந்த அனிதாக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாரேன். அவளுக்கு ஜன்னல் வைக்கணும், கதவு வைக்கணும்னு ஒன்று ஒன்றா வைக்க சொல்லிட்டு இருந்தா. எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கட்டும். இம்புட்டையும் 2 நாளில் தச்சிட்டியா? பின்னணி செய்யுது. எல்லாரும் தச்சு கொடுன்னு கேட்கடாவோ. அப்புறம் லட்சுமி அக்காவோட ஒரு ஜாக்கெட்டு கொடுத்துருக்கு. கல்யாண வீட்டுக்கு போகணுமா. இனிமே நான் கொக்கி வைக்கணும். வச்சு போட வழியில் அந்த கடை கொடுத்துட்டு போகணும். ஏடி சாப்பிட கூட வராம 24 மணி நேரம் கடையிலேயே உட்காந்துருப்பியா? நேற்று நைட்டு 8 மணிக்கு வர சொன்னா 9:30 மணிக்கு வந்து நிக்கிற. ஆமா, நானே கிடுக்கச்சி. என்னையும் அவன் தூக்கிட்டு போப்பாடா. நான் எத்தனை மணிக்கு வந்தான்னு. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அடியே கொல்லுதே அழகோ கிள்ளுதே. எடி அத்தானே நினைச்சுக்கிட்டு இருந்தியோ? அதான் என் கண்ணு வெடுக்குன்னு துடிச்சிச்சு. என் குழந்தையா இங்கதான் இருப்பான்னு நினைச்சேன். வந்துட்டேன். அடியே அத்தானுக்கு ஏதாவது தச்சியா? உமனுக்கு வேற வேலையே இல்லையோ? எப்ப பார்த்தாலும் வயசு பிள்ளையே கிண்டல் அடிக்கிறது தான் வேலை. உமனுக்கு சட்டை தச்சி அவட்ட கொடுத்துருக்கேன். சரி, வீட்டுக்கு தானே போவேரு. இதை அனிதாட்ட கொடுத்துடுறீரா? எடி அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவகிட்ட மனுஷன் பேசுவானா? என் சட்டையை கொடு, போட்டுட்டு வந்து காட்டுறேன், பார்த்துட்டு போ. இது வேறையா? நான் என்ன அப்படம் அங்கன பிடிக்குது இங்கன லூசா இருக்கும் பேரு. அதான் போட்டுட்டு வரேன், அப்புறம் சொல்லு. ஏ ஐசு, சட்டையை கொண்டா. இந்தாங்க தான். எடி எப்படி இருக்கு சொல்லு. அப்படியே மலைச்சு போய் பார்த்துக்கிட்டே இருக்க. யோ, சட்டையை போட்ட நீர் தான் சொல்லணும். என்கிட்ட கேட்கிறு. அப்போ புது சட்டையா? இப்போ உனக்கு மட்டும் புது சட்டையை யாரு பார்த்துக்கிட்டா சொல்லுப்பா. இல்ல அஸ்வினு, அது நான் தச்ச சட்டை தான். நல்லா இருக்கா? என்ன சித்தி சொல்ற? நீ தச்சியா? இல்ல, ஆமா, நான் தான் தச்சேன். உனக்கு நம்பவே முடியலையா? இப்போ சூப்பரா இருக்குப்பா. படு சூப்பரா மாப்பிள்ளை மாதிரி இருக்கு தெரியுமா? சித்தி, சட்டை சூப்பரா இருக்கு தெரியுமா? அப்பாவுக்கு நல்லா இருக்கு. ஆமா, எனக்கும் அண்ணனுக்கும் அப்புறம் அபி பிள்ளைக்கு அவந்தி பிள்ளைக்கு சட்டை எங்க? சொல்லு எங்க? இல்ல, தைக்கிறதுக்கு வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரா தானே தைக்க முடியும். அவருக்கு தான் முதல்ல தைச்சேன் தெரியுமா? அது சரி. கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தது அப்பா, அதான் முதல்ல தைச்சிருப்பேன். நானே இருந்தாலும் கொடுத்துருந்தா எனக்கும் தைச்சிருப்பேன். அப்படித்தானே? இல்ல, இதே ராவும் பவுலும் தூங்காம உட்காந்து தைச்சிருக்கேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உனக்கு தச்சு தந்துருவேன். சரியா? சரி சித்தி, நான் சும்மா தான் சொன்னேன் தெரியுமா? நல்லா தைக்கிறியே. சரி, அனிதா வீட்டு வரைக்கும் போனேன், வாடியா? அவட்ட போனா என்னடா சொல்லுவா? நீ முதல்ல போயிட்டு வா, நான் அப்புறமா வரேன். சரியில்ல. அடியே தேங்க்ஸ். அதை நீரே வச்சுக்கிறோம். கடை பக்கம் வர ஜோலி வச்சுக்கிறாதேரும். ஒய்யாம வந்து அதை செய்யா இதை செய்யான்னு கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நான் வாரேன். ஐசு, நான் வாரேன். சரி டி, பார்த்து போ. இப்போ சூப்பரா இருக்குப்பா. அப்படியே ஊடு கூட போய் என் குழந்தையா எனக்காக சட்டை தச்சிருக்கான்னு சொல்லிட்டு வாப்பா. ஆமால, நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. இப்போ போயிட்டு வரேன். நான் விளையாட்டு சொன்னா அதுக்குள்ளே ஓடி போயிட்டாரே. சரி, அப்படியே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரா இருக்கும். சித்தியை பத்தி நீ என்ன நினைக்கிற? இல்ல, நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கணும்னு நினைக்கிறா. நல்லது தானே? அதுதான் நானும் சொல்ல வந்தேன். எம்பிட்டு உஷாரா இருக்கா பாரு. அவளை அப்படியே விட்டுருந்தா என்ன செய்யனே தெரியாம இருந்திருப்பா. இப்ப ரொம்ப நல்லதா போச்சு நீ அவளுக்கு கடை வச்சு கொடுத்தது. அப்பா ஊருக்குள்ள புது சட்டையை போய் காட்டிட்டு அப்படியே பழக்கவாடை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பைக்ல போகுது. யாருமா தச்சு கொடுத்தா? அண்ணே, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல? சித்தி இப்போதான் வந்து புது சட்டை குத்திட்டு போறா தெரியுமா? அப்படியா தம்பி? சித்தி அம்போட்டு உஷாராயிட்டாளா? இல்ல நமக்கு ஒரு சட்டையும் தைக்கலையா? அதப்படி கேட்காம விட்டுருவனா? காட்டுக்கணே, ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நம்ம எல்லாருக்கும் சட்டை வந்துடும் சொல்லிட்டா தெரியுமா? அவளும் தைக்கணும்ல, பாவம். தச்சுட்டாடா மட்டும் இருக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை அவ கடைக்கு லீவு கிடையாதுன்னு எழுதி போட்டுருவோம். சரிண்ணே. இன்னைக்கு என்ன சாப்பாடுமா? என்ன சாப்பாடு செஞ்ச? இன்னைக்கு அப்பா வருவாருன்னு தெரியும். அதான் அவருக்கு பிடிச்ச வத்த குழம்பும் உருளைக்கிழங்கு பொரியலும். சரி, ஒரு மீன், ஒரு துண்டு மீன் பொரிச்சிருக்கலாம்ல. என்ன தம்பி, தினமும் மீன் சாப்பிடுவியா? அண்ணே, தினமும் ஃபிஷ் சாப்பிட்டாதான் புரோட்டீன் கிடைக்கும் தெரியுமா? அதான் தினமும் ஃபிஷ் சாப்பிடுறேன். அதுவும் சரிதான். சரி, கீழே வாங்கடா, சாப்பாடு எடுத்து வைக்கணும். சரிம்மா. அண்ணே, வானம் போவோம். சரில தம்பி.
பாவி மனுஷன் என்கிட்டயே மூஞ்ச வெட்டிக்கிட்டு போறாரு. எப்ப பார்த்தாலும் இவருக்கு என்ன பார்த்தா கிள்ளுக்கீரையா தான் தெரியுது. அவளை கண்டாதான் வசதியா தெரியுது. இங்க இருந்து போகும்போதெல்லாம் மூஞ்ச தூக்கிக்கிட்டு போறது, அங்க உள்ள நுழையும் போது மட்டும் இழிச்சுக்கிட்டு போவாரே. என்ன கண்டா இந்த ஆளுக்கு எப்படிதான் இருக்கோ தெரியல. என்னடி இது சுடிதார மாட்டிக்கிட்டு தெரியவ? இன்னைக்கு என்னன்னா பாவடை தாவானில, அதுவும் தலையில பூவை வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன் நான் வைக்கக்கூடாதாக்கும்? சுடிதாரெல்லாம் மாட்டியிருந்தேன். சரி ஒன்றை பார்க்க வாடனேன் இந்த பக்கம் அப்படின்னு அப்படியே பாவாடை தாவணி போட்டு பூவை வச்சுட்டு வந்தேன். போட வழியில் கோயிலுக்கு போயிட்டு கடைக்கு போகணுன்னு இருக்கேன். ஏன் கொடுக்காத? இந்த ஜாக்கெட்டு கட்டிய ஜாக்கெட்டு ஜன்னல் கதவெல்லாம் வச்சிருக்கேன், காற்று வருதான்னு பாரு. ஏ அப்பா, தையல பார்த்தாலே மற்ற டெய்லர்லாம் உங்ககிட்ட அப்படியே பாடம் படிக்க வந்து வரிசையில் நிற்கணும் போல இருக்கே. ஏடி நல்லா தச்சிருக்கியே, பார்க்கும்போதே நல்லா இருக்கு, போட்டு பார்க்குறேன். பாரு பாரு, போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எதுவும் பிடிச்சி தைக்கணுமா, லூஸாக தைச்சி போட்டேனா இல்லை டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லு. இல்லை கரெக்டாக இருந்தாலும் போனை போட்டு சொல்லு. அடேங்கப்பா, ஃபோனெல்லாம் வாங்கிட்டியா? பின்ன டெய்லர்ல நம்பர் வேணும்ல, எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஜாக்கெட்டு மாடல் அனுப்ப சொல்லிட்டாவோ. அதான் நெக்கு மாடல் வேணுமா, அதான் அனுப்பதுக்கு ஃபோன் வேணும்ல. ஐஸ்வர்யாட்ட சொன்னேன், வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அது சரி, அப்போ உன்னை கையிலே பிடிக்க முடியாது. சரி நம்பரை சொல்லு. 99423567 சரியா? எழுதி வச்சுக்கோ. நல்ல நம்பரு தான். உன் நம்பரை சேவ் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப்பில் ஹாய் அனிட்டான்னு மெசேஜ் கொடுங்க சரியா? ஆட் பண்ணி வச்சுக்கோ. ஏ அப்பா, இங்கிலீஷ் பீசலாம் அல்ல அல்லன்னு அள்ளுதே. அது சரி, இம்பிட்டு தூரம் கடை வைக்க தெரிஞ்சவளுக்கு வார்த்தை தெரியாமலா போயிரும். சரி சரி, அனிதான்னு சேவ் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணு. நானும் ஜாக்கெட் மாடல் கேட்பேன், எனக்கும் அனுப்பி விடு. சரி சரி, நான் வாடேன். ஏட்டி இரேன், டீ போட்டு தரேன், குடிச்சிட்டு போ. ஆத்தா, இப்போவாது சொல்லணும்னு மனசு வந்துச்சு. நீ சொன்னதே போதும் தான், நான் வாரேன். சரி சரி, பார்த்து போ. அப்பா, ஒன்றும் தெரியாத கூமுட்டை கழுதியா பொக்கு வாயிட்டா பொக்கு பொக்குன்னு பேசிட்டு கிடந்துச்சு. என்னம்மா ஜாக்கெட் தைச்சிருக்கு, பரவாயில்லையே. அக்கா கறி எப்படியோ உருப்பிடுத மாதிரி கொண்டு வந்துட்டாளே. அதான் அந்த சீமாட்டியே கையிலே பிடிக்க முடியல. பின்ன இந்த ஆட்டம் ஆட மாட்டா. அக்கா கறி இப்படி ஆடுனா தங்கச்சி கறி இப்படித்தானே ஆடுவா. நமக்கும் ஒன்று வாச்சிருக்கு பாரு, யாருக்கிட்ட போய் சொல்ல. என்ன மனுஷன் திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு வர்றாரு. போகும்போது ஒரு சட்டையை போட்டு போனாரு, வரும்போது ஒன்று மாட்டிக்கிட்டு வர்றாரு. எங்கே போயிருந்திருப்பாரு? அந்த சீமாட்டியே பார்த்து ஆவலா அதிச்சலதுக்கு தான் போயிருப்பாரு, வேற எங்க போயிருப்பாரு? என் கொழுந்தியானா கொழுந்தியாதான், என்னமா ஃபிட்டா தச்சிருக்கா. அதானே அப்படியே அளவெடுத்த மாதிரில. என்னமோ சொல்லுவாங்களே, சாவிக்கு அளவெடுக்கிற மாதிரி அப்படியே அத்தா மேல உருண்டு பிறண்டு தான் அளவெடுத்தாலோ என்னமோ, அப்படியே அளவெடுத்து தச்ச மாதிரிலாம் தச்சிருக்கா. என்னமா இருக்கு. எவ்வளவு அது ரசிக்கிறவ இருந்தா காட்டலாம், இங்கேயே இருக்கா. சரி போவோம். திமிரு பிடிச்ச மனுஷன் மேல உருண்டு பிறண்டு அளவெடுத்தாலாமே. எடுப்பா எடுப்பா, எம்பிட்டு திமிரு இருக்கு. அவ பாவாடை தவணையை உடுத்திட்டு அங்கிட்டாக்க இங்கிட்டாக்க அலையும் போதே நினைச்சேன், இந்த மனுஷனுக்கு கொழுந்தியா மேலதான் புத்தி போகுதுன்னு. ஏண்டா இப்படி இருக்காரோ இந்த ஆளு. ரசனை இருக்கே ரசனை, என்னத்த சொல்லவோ தெரியல. நீங்க வீட்டுல கல்லு குத்தியாட்டம் நான் ஒருத்தி இருக்கேன். அவ எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுத்தான்னு பார்த்தா இந்த ஆளுக்கும் ட்ரெஸ் தைச்சு கொடுத்துருப்பா. அவதான் ஒரு கிறுக்கச்சி தச்சு கொடுத்தானா. இந்த ஆளுக்கு புத்தி எப்படி போகுது. மேல உருண்டு பிறண்டு அளவெடுத்தாலுமே. எடுப்பா எடுப்பா, எடுக்காம எங்க போவா. இவர் தான் ஆனா ஊனா பாட்டை படிச்சுக்கிட்டு பல்ல பல்ல இழிச்சுக்கிட்டு அத்தானை கட்டிக்கிறியாடி அத்தானை கட்டிக்கிறியாடின்னு சொல்றாருல. பின்ன அப்படித்தான் இருக்கும். பாவி மனுஷன் எனக்குன்னு வந்து இப்படி என்ன புலம்பு வச்சுக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு என் கையில மாட்டு வரல, அன்னைக்கு கிளியா கிளிக்கிறேன். எனக்குன்னு எங்க இருந்துதான் வந்து வாக்கிதுவளோ தெரியல. இந்த மல்லிகாக்கா வரசனே வந்தா செத்த நேரம் வெளியே போலாம். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இவர் ஒராங்கொட்டா மூஞ்ச எம்பிட்டு நேரம் தான் பாக்குறது. என்னைய புலம்பு வச்சுட்டு இருந்தாலும் சந்தோஷமா ஆடிக்கிட்டு திரிவாரு. அப்பா, எனக்கு எங்க இருந்துதான் வருதுவளோ தெரியல.
என்னை இப்படி புலம்ப வைக்கிறத விட யாருக்கிட்ட போய் சொல்ல இப்படி தனியா உட்காந்து நாதியத்தை போய் புலம்ப வேண்டியதெல்லாம் இருக்கு.